வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீகமும் ஜோதிடமும். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், யார் இயல்பிலேயே ஞானம் பொருந்தியவர்கள். ஞானம் என்றால் அறிவு, உணர்தல், புரிதல், இயல்பாக நடப்பவற்றை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாம் சேர்ந்ததுதான் ஞானம். பொதுவாக கேதுவை நாம் ஞானக்காரகன் என்று சொல்வதுண்டு. இந்த கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்ற அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஞானம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இந்த ஞானம் போதி மரத்தடியில் உட்கார்ந்ததனால் வந்ததா என்றால் இல்லை. அவர்கள் இளம் பிராந்தியத்திலேயே வறுமை, துன்பம், துயரம் எல்லாவற்றையும் கடந்து பக்குவப்பட்டு வந்துவிட்டபடியால் அவர்களை எந்த புகழும் செல்வமும் பெரியதாக பாதிக்காது. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி அவங்களோட லைஃப் இருக்கும். எவ்வளவு பெரிய உச்சக்கட்ட பதவியில் இருந்தாலும், கோடானு கோடி சம்பாதித்தாலும் பெரியதாக அலட்டி கொள்ளாத மனிதர்களாக இந்த அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள். கேது மாத்திரம் ஞானக்காரகன் அல்ல, நாம் குருவையும் சொல்லலாம். இந்த குருவினுடைய ஆதிக்கத்திலே பிறந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ஞானம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். விருச்சிக ராசியினர் கேது உச்சம் பெறுவதனால் அவர்களும் ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்.